வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா, ஒரு ட்ரீ ஸ்டடி. பிளண்டிங் ஸ்டம்ப்ஸில் பென்சில் டஸ்ட்டை வச்சு ஜஸ்ட் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இப்போது. ஆக்சுவலாக அது என்ன ஷேப்போ அதை இப்போ நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக இப்போ நம்ம மார்க் பண்ணிட்ட பிறகு வாட்டர் கலரில் க்ரீனில் பார்த்திங்கன்னா க்ரீன்லேயே பார்த்திங்கன்னா விரிடியம் ஹியூ, எம்ரால்ட் க்ரீன், அந்த மாதிரி ஒரு மல்டிபிள் கலர் இருக்குது இல்லையா, அதோடைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எந்த க்ரீன் ஒன்றாலும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சாப் க்ரீன் மட்டும் வேணாம். ஸோ இதில் எப்படி ஸ்ட்ரோக் இப்போ நம்ம அந்த அதோட ஷேப்பு போட்டோம் இல்லைங்களா, அதோட ஷேப்பு போட்டதுலேருந்து இது மேலே இப்படி அப்ளை பண்ணிட்டு வரோம். ஸோ பாயிண்ட் ப்ரஷ் ஸோ உங்களுக்கு சூட்டபிளான சைஸ் எடுத்துக்கோங்க. ஒரே ப்ரஷில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ப்ரஷ்ஷை மாற்றி மாற்றி கூட ஸ்ட்ரோக் வைக்கலாம். ஸோ உங்களுக்கு எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது மாதிரி பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக லைட்டாக பிளாக் மிங்கிள் பண்ணிட்ட பிறகு ஸோ அதோட இந்த இந்த இலைகளோட அந்த நிழல் இந்த மாதிரி டார்க் செக்ஷனாக நம்ம பெயிண்ட் இப்போ அப்ளை பண்ணுறோம். பாருங்கள், இப்போ தனித்தனியாக அடுக்குகள் போல் தெரியுது பாருங்கள். அப்படியே ஒரு ரேக்காக தெரிகிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதுவும் ஒரு பனிப்பிரதேசத்தில் வளர்கிற ஒரு ட்ரீயை தான் நம்ம பண்ணுறோம். அதை தான் ஸ்டடி பண்ணுறோம் இப்போது. ஸோ நம்ம லைவாக நிறைய இடத்துல போய்ட்டு நம்ம உட்காந்து நம்ம ட்ரா பண்ணோன்னு வச்சிங்களேன். அதாவது லைவாக ஸ்டடி பண்ணோன்னா இன்னும் நல்லா நம்மளுக்கு நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும் இந்த ட்ராயிங்கில் பொறுத்தவரையிலும். ஸோ டார்க் ஏரியாலாம் இப்போ அப்ளை பண்ணிட்டு வரோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஏற்கனவே நம்ம மிங்கிள் பண்ணி வச்சுருக்கிற இந்த பிளாக் ப்ளஸ் க்ரீன் இருக்குது இல்லைங்களா, அதில் ஜஸ்ட்டு கொஞ்சம் ப்ரௌன் கொஞ்சம் ஆட் பண்ணி ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா இந்த மரத்தோட தண்டு பகுதி நடு மையத்தில் இருக்கும் இல்லைங்களா, அந்த நடு மையத்தில் இருக்கிற இந்த தண்டு பகுதியை ஸோ அங்கங்கே தெரிகிறது போல் இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ கீழவும் அது போல் தான் நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சம்
கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கிராசி ஏரியா, பேக்ரவுண்டில் கொஞ்சம் வந்து பாறைகள், ஒரு 2 பாறைகள் வரைஞ்சி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆஷ் கலரில், அதாவது பிளாக் எடுத்துக்கோங்க, லைட்டாக டச் பண்ணிக்கோங்க, ஆஷ் கலராக வந்து அது ஃபார்ம் ஆகிடும் இல்லையா. அதை எடுத்து வந்து நம்ம வந்து பேக்ரவுண்டில் வாட்டர் பேஸாக வந்து அப்ளை பண்ணிட்டு வரோம். பாருங்கள் இது எப்படி பண்ணுறோன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒயிட் கேப் வந்து விடுங்க, ஒன்றும் அது லைட்டிங் போல் அழகாக தான் இருக்கும். ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க அந்த வாட்டர் கலர் பொறுத்தவரை. லைட் ப்ரௌன் கொஞ்சம் எடுத்துகிட்டு, ஏற்கனவே இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக அப்ளை பண்ணி வச்சுருந்த இடத்துல அது அப்ளை பண்ணுறோம். இப்போ எல்லோ கலர் எடுத்து கீழே லைட்டாக வாஷ் பண்ணிவிடுவோம். அந்த மரத்துக்கு கீழே அடிப்பகுதியில் லைட்டாக வாஷ் பண்ணிட்டு தண்ணி தொட்டுக்கோங்க ஒரு ட்ராப் எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த அளவுக்கு வாட்டர் பேஸாக வந்து ஸ்மஜ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு மரத்தையும் அதோட இலைகள், அதோட கிளைகள் எல்லாமே வந்து நம்ம ஸ்டடி வந்து ரொம்ப அவசியம். ஸோ நம்ம ஒரு ஃபுல் லேண்ட்ஸ்கேப்பையுமே நம்ம வரையணுன்னா எல்லா விதமான ஸ்டடியும் இருந்தால் தான் ஒரு ஃபுல் லேண்ட்ஸ்கேப் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் இப்போ ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் பிளாக் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து பிளாக் கொஞ்சம் ஆட் பண்ணோடனே ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.